காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவில் புல்டோசர் வைத்து இடிக்கப்படும், மோடி குற்றச்சாட்டு சரியா என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் ராஜகம்பீரன் அவர்கள்ட்ட. அப்ப அந்தந்த மாநிலங்கள்ல அந்த மாநில மக்களுக்கு ஏத்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சார வியூகமா இந்த பேச்சை எடுத்துக்கிறதா? அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அப்படி சொல்ல முடியாது. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருந்தோ அல்லது வட மாநிலங்களில் இருந்தோ தமிழ்நாட்டுக்கு பிழைப்பு தேடி வருகிற பாட்டாளிகளை நாம் யாருமே கொச்சைப்படுத்தலை. அவர்கள் இந்த மண்ணிலே பாதுகாப்பாக வாழ்கிறார்கள். இவர்கள் தான் பாஜகக்காரர்கள் தான் சொன்னார்கள் திராவிட மாடல் தோற்று போனது, திராவிட மாடல் இந்த நாட்டையே நாசமாக்கியது என்று இவர்கள் தான் சொன்னார்கள். அப்படி என்றால் வட மாநிலத்தினுடைய தொழிலாளர்கள் இங்கே வாழ்வாதாரத்தை தேட வேண்டிய நிலைமைக்கு ஏன் இவர்கள் வைத்திருக்கிறார்கள்? இவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இவர்கள் நினைத்திருந்தால் அவர்களுடைய சொந்த மண்ணிலேயே அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்திருப்பதற்கான எல்லா அரசு அதிகாரமும் அவர்களுக்கு இருக்கிறதே. மாவட்டந்தோறும் இங்கு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. திராவிட மாடல் அரசுக்கு முன்னால் குஜராத் மாடல் தோற்றுவிட்டது என்பதற்கான ஆதாரம். ஸ்ரீராம், அப்ப அங்கேயே அந்த மாநிலங்களுடைய வளர்ச்சியில கவனம் செலுத்தாம எத்தனை நாள் இந்த மாதிரி மதம், ராமர் கோவில் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அவங்கள இங்க தொழிலாளியா தென்னிந்தியாவுக்கு அனுப்புவீங்கன்னு கேக்குறாரு. 20 வருஷமா 20 வயசு ஆயிடுது. 20 வருஷம் ஆகணும். 60 வருஷம் ஆண்ட இண்டி கூட்டணி என்ன பண்ணி வச்சாங்க யூபியிலன்றதை பார்க்கணும். திராவிட மாடல் மட்டும் இங்க ஆள் இல்ல. இங்க அதிமுக தான் பெரும்பாலும் 35 வருடம் திராவிட கட்சியாக. நீங்க திராவிட கட்சியா? நீங்க திராவிட கட்சியா? கேட்ட கேள்விக்கு பதில் நீங்க திராவிட கட்சியா? நீங்க ஏன் கோவப்படுறீங்க? உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நீங்க காங்கிரஸ் கட்சியா? உங்களுக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இல்ல, அதனால நான் பொறுத்துக்கிறேன். தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இல்லன்னு நினைக்கிறேன், அதனால உங்களுக்கு கோவம் வருது. திராவிட கட்சி டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பேசுறது திராவிட அமைதியா இருந்தீங்க. நீங்க அமைதியா இருங்க. அதற்கு அவர் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க சும்மா சொல்றத நிறுத்துங்க. இருங்க, ஒவ்வொருத்தரும் இருங்க, அமைதியா இருங்க. ஒவ்வொருத்தரும் தான கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணாவே ஒத்துக்காது அதிமுக திராவிட ஆட்சி. அதெல்லாம் ஒத்துக்கவே இல்லையே. அவங்க அதிமுகவை திராவிட கட்சின்னு சொல்றது இல்லையே. அதிமுகவை திராவிட மாடல் சொல்லவில்லையே. சொல்றாங்க. திமுக சொல்றது பாஜக நுழைய கூடாது. திமுக அதுக்கு சொல்றாங்க. ஆனா என்னைக்குமே திராவிட மாடல், என்னைக்குமே திராவிட மாடல் அதிமுக எடுத்துக்கல. கொஞ்சம் இருங்க. என்னைக்குமே அதிமுக எடுத்துக்கல. திராவிட மாடல்ல 35 வருஷம் ஆனது அதிமுக. இந்த திராவிட மாடல்ன்றது கொஞ்சம் வருஷம் ஆண்ட கட்சி திமுக தான். இந்த திராவிட மாடல் தான். பினராயி விஜயனை போய் கேளுங்க, அவர் ஏன் குஜராத்துக்கு டேஷ்போர்டு அமைச்சாரு, சீஃப் மினிஸ்டர் மாடல் எப்படி ஒர்க் பண்றதுன்னு பினராயி விஜயன் இண்டி கூட்டணி கம்யூனிஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அமைச்சாரு. குஜராத் மாடல போய் பார்த்துட்டு வாங்கன்னு. அதே மாதிரி தான் நம்ம தான் கல்வியில் ரொம்ப ரொம்ப முன்தங்கிட்டோமே. அப்படியே இங்கிருந்து நீங்க ஒரு டீம் அமைச்சிங்க, கெஜ்ரிவால் எப்படி பண்றாருன்னு பள்ளிகளை பண்ணோன்னு. அப்ப திராவிட மாடல் 50-20 ஆண்டு 20 வருஷத்துல திராவிட மாடல் ஒரு தோட்ட மாடல். திராவிட மாடல் ஒரு தோட்ட மாடல். போக முடியாது. திராவிட மாடல் எத்தனை யூபியில போய் திராவிட மாடல் பத்தி சொல்லி பாருங்க. மக்கள் எடுக்கிறாங்க பாருங்க. மாடல் இங்க பேசுவாங்க. வக்கீலாக பாஜக அரசியலே. இருங்க இருங்க. ராஜகம்பீரன் வார்த்தை பிரயோகம் கவனமா பேசுங்க. ஒரு மோசமான இருங்க, வார்த்தை பிரயோகம் கண்ணியமா பயன்படுத்துங்க. இருங்க ஸ்ரீராம், பேசாதீங்க. இல்ல இல்ல கண்ணியமா பேசுங்க. மக்களா வலிமை இருக்க தமிழ் தெரியுமா தெரியாதா? உங்க தமிழ் பேசுறீங்க. மக்களா வலிமை இருக்க ராஜகம்பீரன் கண்ணியமா பேசுங்க. நாகரிகமா பேசுங்க. உத்தரப்பிரதேச தொழிலாளர்களை காப்பாற்ற தவறியவர்கள் இங்க ஒரு முழக்கம். இருங்க இருங்க ஸ்ரீராம், இருங்க. தமிழ்நாடு உயர்கல்வித்துறையில முன்னணியில இருக்கு. அடுத்த கட்ட மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு வளர்ச்சியில இருக்கு. ஆனா இத்தனை காலமும் வட மாநிலங்கள் ஏன் முன்னேறலங்கிற கேள்வி. அது கடந்த 10 ஆண்டுகள்ல அந்த முன்னேற்றத்தை கொண்டு வருவேன் தானே பாஜக வந்தாங்க. கடந்த 10 ஆண்டுகள் முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். மத்திய பிரதேஷ்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். குஜராத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏன்னா குஜராத்ல இன்னைக்கு 5வது முறை வருதுன்னா ஏதோ அந்த கட்சி செய்வதனால தான் இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையத்தின் அறிக்கை வேலையின்மை 8% அதிகமா இருக்குன்னு அறிக்கை வந்திருக்கு. இன்னமும் அப்ப இந்த பிரச்சனை அது கடந்த சில தசாப்தங்களில், அதாவது இது அதிகமானது அப்படின்னு இன்னமும் அந்த பிரச்சனை இருக்கு. 2 வருஷம் உலகமே ஸ்தம்பித்து கொரோனான்றத காங்கிரஸ்லாம் வாழ்க்கையில பார்த்ததே இல்லங்க. 2 வருஷம் தாங்க. 10 வருஷத்துல 2 கழிச்சு 8 வருஷம் வரேன். ராஜகம்பீரன் பேசுங்க. இவர்கள் தான் சொல்லுகிறார்கள் திராவிட மாடல் அரசு இந்த மண்ணை சீரழித்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஜிஎஸ்டியை திரும்ப கேட்பதற்கு 1 ரூபாய் கொடுத்தால் 28 பைசா தான் திரும்ப கொடுப்போம் சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? இது வளர்ந்த மாநிலம், தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம்,
அதனாலதான் நாங்க திரும்ப கொடுக்கல. உத்தரப்பிரதேசம் வளராத மாநிலம், அதனால நாங்க கூடுதலா கொடுக்கிறோம் இவங்க தான் சொல்றாங்க. அப்ப திராவிட மாடல் அரசு வெற்றி பெற்று விட்டது என்பதை இவர்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய ஆய்வறிக்கைங்க. நீங்க குறுக்கு பேசக்கூடாது. தனி சொற்பொழிவு நடத்துறீங்களா? வார்த்தை கண்ணியமா நீங்க பயன்படுத்துங்க. பேசுறேன். அவர் ஏன் குறுக்கு பேசுறாரு? இருங்க, ஒவ்வொரு கேட்டா கேக்குறேன். சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு போய் சொன்னீங்க? நான் இருங்க, உங்க நேரம் வரும்போது நீங்க பேசுங்க, இடையில பேசாதீங்க. நீங்க இருங்க வரேன். சரி, ஆனா இந்த கோமுத்ரா ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பேச்சு வருது. ஆதாரப்பட்ட பொய் அதெல்லாம் யார் சொன்னது? திமுக எம்பிக்கு பேசினாரு. யார் பேசுனது? தனிநபர் பேச்ச திராவிட இயக்கத்தினுடைய அதாவது திமுக தலைமை சொல்லுங்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன். இருங்க ஸ்ரீராம், நான் தான் கேட்டுட்டு இருக்கேன். தெரியாம யார் சொன்னதுன்னு கேட்டா நான் தான் பதில் சொல்றேன்ல. யார் சொன்னது? சரி இருங்க, நான் தான் பதில் யார் சொன்னதுன்னு கேட்டா இருங்க நான் தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்ல. அதான் செந்தில்குமார் எம்பி பேசுனாரு. இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் செந்தில்குமார் திமுக தலைவரா? திமுக தலைவர் எம்பி இல்லையா அவரு? எம்பி தாங்க அவரு, திமுக தலைவர் கிடையாது. நீங்க தலைவர் பேசினாரு. காந்தியை கொலை செய்தது சரிதான் பாஜக எம்பி பேசி இருக்காங்க. ஒருத்தர் துப்பாக்கி சுடுறாங்க, அத நான் பாஜகவின் கோட்பாடு எடுத்துக்கிட்டா ஒத்துக்குறாரு அவரு? தனிநபர் பிரச்சனைங்க அது, தனிநபர் கருத்துங்க அது. திமுகவினுடைய நான் திமுக தலைவர் சொன்னாதே அது கணக்கு, திமுகவினுடைய கொள்கை அறிக்கை சொன்னா கணக்கு. நீங்க தனிநபருடைய கருத்து அது. அவர் இந்த முறை நாடாளுமன்றத்தில் ஒரு போட்டியிடவே இல்ல. நீங்க அதெல்லாம் கணத்துல கொள்ள முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, திராவிட இன்னொன்னு நிறைய பொய்கள் சொன்னாரு, நான் அதுக்கெல்லாம் மறுக்க நேரம் இல்ல. ராமரை செருப்பால் அடிப்போம்னு சொன்னது வந்து தந்தை பெரியார் தான் சொன்னாரு, திமுக சொல்லல. அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற கோட்பாட்டை சொல்லிட்டாரு. நான் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரை உடைக்க மாட்டேன் அண்ணா சொல்லிட்டாரு. மத வழிபாட்டிலே குறுக்கிடுவது திமுக அரசாங்கத்துடைய வேலை கிடையாது. நீங்க தவறான பொய் பிரச்சாரம் செய்றீங்க. பல பொய்கள் சொன்னாரு. பாபரோட சமாதியில போய் வணங்குனாங்கன்னா பொய் சொன்னாரு, ஏகப்பட்ட பொய் சொன்னாரு. எல்லாமே அப்பட்டமான பொய் பிரச்சாரம். நான் திரும்ப சொல்றேன், மதவாதத்தை வைத்துக் கொண்டுதான் பாஜக வாக்கு கேட்க முடியும் என்று சொன்னால் 10 ஆண்டு கால ஆட்சி முழுமையாக தோற்று விட்டதாக அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். எனவே பாஜக வீட்டுக்கு போவதற்கு நேரம் வந்து விட்டது. ரோட் ஷோ நடத்துகிற மோடியை வீதிக்கு அனுப்பி விட்டார்கள் மக்கள். அவர் அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான காலகட்டம் வந்து விட்டது. இந்தியா கூட்டணி வெல்ல போகிறது.